Hi all, welcome to ChemVitrualGuide. இந்த சேனலில் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 10th சமச்சீர் சயின்ஸுடைய யூனிட் 8 பார்த்துட்ருக்குறோம். பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்டுங்கிற லெசனோட கண்டினியூட்டி பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா மெட்டலர்ஜி ஆஃப் காப்பர். ஃபஸ்ட்டு இதோட அக்கரன்ஸ் என்னென்னு பார்த்தலாம். இது எங்கேருந்து கிடைக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். It was named as cuprium by the Romans because they got it from the island of Cyprus. ஸோ ரோமன் பீப்புள்ஸ் வந்து சைப்ரஸ் அப்படிங்கிற ஐஸ்லாண்ட்லேருந்து காப்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணதுனால இதுக்கு என்னென்னு நேம் பண்ணுறாங்க அப்படின்னா குப்ரியம் அப்படின்னு நேம் பண்ணுறாங்க. காப்பர் இஸ் ஃபவுண்ட் இன் நேட்டிவ் ஸ்டேட் ஆஸ் வெல் ஆஸ் கம்பைன்டு ஸ்டேட். அதாவது காப்பர் வந்து அதோட தனிமமாகவோ இல்லை அதோட கம்பைன்டு ஸ்டேட்லேயோ இது கிடைக்குது, ரெண்டு ஸ்டேட்லேயுமே இது கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெட் வி see about the ores of copper. காப்பரை என்னென்ன டைப் ஆஃப் ஓர்ஸ்லேருந்து காப்பரை செப்பரேட் பண்ணுறாங்க அப்படின்னா காப்பர் பைரைட், குப்ரைட் ஆர் ரூபி காப்பர், காப்பர் கிளான்ஸ் அப்படிங்கிற 3 டைப்ஸ் ஆஃப் ஓர்லேருந்து காப்பரை கான்சன்ட்ரேட் பண்ணி செப்பரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ஓர்ஸுக்கான ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. த சீஃப் ஓர் ஆஃப் காப்பர் பைரைட், காப்பர் இஸ் காப்பர் பைரைட். காப்பருடைய சீஃப் ஓர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் பைரைட். இட் ஈல்ட்ஸ் நியர்லி 76% ஆஃப் தி வேர்ல்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் காப்பர். அதாவது காப்பர் பைரைட்லேருந்து வேர்ல்டில் 76% ஆஃப் காப்பர் ப்ரொடக்ஷனில் இதிலிருந்து தான் எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் காப்பர் பைரைட் இன்வால்விங் தி ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். காப்பர் பைரைட்லேருந்து என்னென்ன ஸ்டெப்பில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். ஃபஸ்ட்டு ஓரை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, க்ரஷ்டு ஓரை எடுத்துக்கிறாங்க. அது 4th ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் மூலயமா கான்சன்ட்ரேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 4th ஃப்ளோட்டேஷன் மெத்தட் வந்து என்னென்னு தெரிலன்னா நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும், அதை நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ்டிங். த கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ரோஸ்டட் இன் எக்ஸஸ் ஆஃப் ஏர். அதாவது எக்ஸஸ் ஆஃப் ஏரை ஆட் பண்ணி ஓர்ஸை வந்து ரோஸ்ட் பண்ணுறாங்க. கான்சன்ட்ரேட்டட் ஓரை ரோஸ்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த கான்சன்ட்ரேட் பண்ண ஓரை வந்து எக்ஸஸ் ஆஃப் ஏர் ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணுறாங்க. டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ரோஸ்டிங் த மாய்ஸ்சர் அண்ட் வாலடைல் இம்ப்யூரிட்டிஸ் ஆஃப் ரிமூவ்டு. ஸோ ஜென்ரலாகவே இந்த ரோஸ்டிங் ப்ராசஸில் என்ன எலிமினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்வான்ட் மாய்ஸ்சரும் வாலடைல் இம்ப்யூரிட்டிஸும் ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா இந்த ரோஸ்டிங் ப்ராசஸில் அது வந்து எலிமினேட் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. சல்ஃபர், பாஸ்பரஸ், ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமனி ஆர் ரிமூவ்ட் ஆஸ் ஆக்சைட்ஸ். ஸோ இதில் சல்ஃபர், பாஸ்பரஸ், ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமனி இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகியிருந்ததுன்னா ரோஸ்டிங் ப்ராசஸில் அது ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகி வெளியே ரிமூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. காப்பர் பைரைட் இஸ் பார்ஷியலி கன்வெர்ட்டட் இன்டு சல்ஃபைட்ஸ் ஆஃப் காப்பர் அண்ட் அயான்ஸ். அதை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பார்ஷியலாக இது என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபைட்ஸ் ஆஃப் காப்பர் அண்ட் அயான் காப்பர் சல்ஃபைடாகவும் அயான் சல்ஃபைடாகவும் இது கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் கீழே இருக்கிற ரியாக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. ரோஸ்டிங் ஏர் வந்து ஆக்சிடைஸ் ஆகும்போது அது என்னவா காப்பர் சல்ஃபைட் அண்ட் அயான் சல்ஃபைட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்மெல்டிங். த ரோஸ்டட் ஓர் இஸ் மிக்ஸ்டு பவுடர்டு கோக் அண்ட் சாண்ட் அண்ட் இட் is heated in a blast furnace to obtain matte and slag. The slag is removed as waste. ஓகேங்களா. ஸ்மெல்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழில் உருக்கி பிரித்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ண ஓரை கார்பன் அண்டு சாண்டோட மிக்ஸ் பண்ணி எகெயின் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது மட் அண்ட் ஸ்லாகாக அது கன்வெர்ட் ஆகுது. அந்த ஸ்லாகை வந்து நம்ம ஈஸியாக வேஸ்டேஜாக கன்வெர்ட் பண்ணி வெளியே செப்பரேட் பண்ணிடலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பெசிமரைசேஷன். த மெல்டன் மேட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு பெசிமர் கன்வெர்ட்டர் இன்டு ஆர்டர் தி அப்டைன்டு பிளிஸ்டர் காப்பர்.
ஆல்ரெடி பிளஸ்டர்ட் மெல்ட்டிங் ஃபார்மேஷனில் இருக்கிற பிளஸ்டர் கார்பரை வந்து பெசிமர் டேங்க்கில் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபெரஸ் சல்ஃபேட் ஃப்ரம் மேட் இஸ் ஆக்சிடைஸ்டு டு ஃபெரஸ் ஆக்சைடு விச் இஸ் ரிமூவ்ட் as slag யூஸிங் சிலிக்கா. ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் சல்ஃபேட் வந்துட்டு ஃபெரஸ் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. அப்புறம் தென் அது சிலிக்கா யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்லாகாக கன்வெர்ட் ஆகி அதை நம்ம வெளியே ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே அந்த காப்பர் பிளஸ்டர்லேருந்து அந்த காப்பர் தனியாக செப்பரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரிஃபைனிங். Blister copper containing 98% of pure copper and 2% of impurities and is purified by electrolytic refining. This method is used to get metal of high degree of purity. For electrolytic refining of copper we use. ஓகே, ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம். இதில் பிளஸ்டர் காப்பரில் வந்து 98% ஆஃப் பியோர் காப்பர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதில் ஜென்ரலாகவே 2% வந்து இம்ப்யூரிட்டிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த 2% ஆஃப் இம்ப்யூரிட்டிஸை எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் மெத்தடில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ரிஃபைன் பண்ண போகிறோம். திஸ் மெத்தட் யூஸ்டு டு கெட் மெட்டல் ஆஃப் ஹை டிகிரி ஆஃப் பியூரிட்டி. அதாவது ஹை டிகிரி ஆஃப் பியூரிட்டி லெவலில் வந்து இதிலிருந்து பியூரிஃபை பண்ணுற மெட்டல் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ காப்பரை பியூரிஃபை பண்ணுறதுக்கான எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் மெத்தட் என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ அந்த மெத்தடில் கேத்தோடாக என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தின் பிளேட் ஆஃப் பியோர் காப்பர் மெட்டல். தின் பிளேட் ஆஃப் பியோர் காப்பர் மெட்டலை கேத்தோடாக எடுத்துக்கிறோம். ஆனோடாக எது ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா எ பிளாக் ஆஃப் இம்ப்யூர் காப்பர் மெட்டல். இம்ப்யூர் காப்பர் மெட்டல் வந்து என்னவா ரியாக்ட் ஆகுதுன்னா ஆனோடாக ரியாக்ட் ஆகுது. இதில் இருக்கிற எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இஸ் அசிடிஃபைடு வித் சல்ஃபியூரிக் ஆசிட். அசிடிஃபைடு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். அசிடிஃபை பண்ணுறதுக்காக நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து உள்ளே ஆட் பண்ணுறோம். காப்பர் அண்டு சல்ஃபியூரிக் ஆசிட் மிக்சர் தான் எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷனாக இருக்கும். when electric current is passed through the electrolytic solution, pure copper get deposit on the cathode and the impure settled at the bottom of the anode in the form of sludge called anode mud. ஸோ இந்த கேஸில் கரண்ட்டை வந்து எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷனில் பாஸ் பண்ணும்போது பியோர் காப்பர் வந்து கேத்தோடிக்கில் லேயரில் வந்து டெபாசிட் ஆகும். அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து எங்கே செட்டில் டவுன் ஆகும்னா பாட்டம் ஆஃப் ஆனோடு, அதுக்கு கீழே செட்டில் டவுன் ஆகும். இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்லெஜ் ஃபார்மேஷனில் கிடைக்கும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஆனோட் மட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் let we move on to properties. First let we see about physical properties of copper. காப்பர் பார்த்திங்கன்னா ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டலாக இருக்கும். இதோட டென்சிட்டி மெல்ட்டிங் பாயிண்ட் எல்லாமே ஹையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லஸ்டர் ஆல்சோ ஹை. இதோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து 1356 டிகிரி சென்டிகிரேட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தெர்மலி ஹைலி ஸ்டேபிளாக இருக்கும் காப்பர். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காப்பர். ஃபஸ்ட் let we see about action of air and moisture. ஏர் அண்ட் மாய்ஸ்சரோட காப்பர் வந்து ரியாக்ட் ஆகும்போது என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். காப்பர் கெட்ஸ் கவர்டு வித் த க்ரீன் லேயர் ஆஃப் பேசிக் காப்பர் கார்பனேட் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மாய்ஸ்சர். அதாவது காப்பர் வந்துட்டு அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது அது என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா க்ரீன் லேயர் பேசிக் காப்பராக அது கன்வெர்ட் ஆகுது. க்ரீன் லேயர் ஆஃப் பேசிக் காப்பராக அது கன்வெர்ட் ஆகுது. ஜென்ரலாக அட்மாஸ்பியரில் இருக்கிற ஏர், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன், வாட்டர் மாலிகுல் இது எல்லாத்தினாலையும் காப்பர் வந்து அஃபெக்ட் ஆகும். என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா க்ரீன் லேயர் ஆஃப் பேசிக் காப்பராக அது கன்வெர்ட் ஆகுது. காப்பர் கார்பனேட்டாக அது வந்து கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் ஆஃப் ஹீட் பண்ணும்போது அது என்ன மாதிரியான வேரியேஷன் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஆன் ஹீட்டிங் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் காப்பர் ஃபார்ம்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் ஆக்சைடு, காப்பர் ஆக்சைடு அண்ட் காப்பர் Cu2O. ஸோ இதில் வந்து 2 டைப் ஆஃப் ஆக்சைட்ஸாக இது கன்வெர்ட் ஆகுது. காப்பரை ஹீட் பண்ணும்போது இது 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்சைடு காம்பவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபஸ்ட்டு 1000 காப்பரை வந்து ஆக்சிஜனோட பண்ணும்போது 2CuOவாக கன்வெர்ட் ஆகுது. 4 moles ஆஃப் காப்பர் எடுத்துக்கிட்டு ஆக்சிடைஸ் பண்ணிங்க அப்படின்னா 2Cu2Oவாக கன்வெர்ட் ஆகுது. அதாவது காப்பர் 1 ஆக்சைடு அது வந்து ரெட் கலரில் இருக்கும். CuO காப்பர் ஆக்சைடு வந்து அது வந்து காப்பர் 2 ஆக்சைடுன்னு சொல்லுவோம். இது பிளாக் கலர் மெட்டலாக கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் ஆசிட். ஸோ ஒவ்வொரு ஆசிட்லேயும் காப்பர் என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு வித் டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகும்போது காப்பர் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சச் அஸ் HCl அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஹாவ் நோ ஆக்ஷன் ஆன் தீஸ் மெட்டல் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். ஏரோட ஆப்சன்ஸில் வந்து சல்ஃபியூரிக் ஆசிடையும் டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடையும் ஆட் பண்ணால் எந்த விதமான சேஞ்சும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. காப்பர் டிசால்வ்டு in these acids in the presence of air. பட் இதே வந்துட்டு ஏர் ப்ரெசன்ஸில் நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இட் இஸ் டிசால்வ்டு, காப்பர் வந்து டிசால்வ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வித் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது அது என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். காப்பர் ரியாக்ட் வித் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் வித் தி லிபரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு கேஸ். ஸோ இப்போ வந்து நம்ம நைட்ரிக் ஆசிட் கூட காப்பரை ரியாக்ட் பண்ணும்போது இது என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா நைட்ரிக் ஆக்சைடு கேஸ் வந்துட்டு லிபரேட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், action of chlorine. Chlorine react with copper resulting in the formation of copper to chloride. So finally copper is react with chlorine, it is converted into copper to chloride. Next, action of alkalis. Copper is not attacked by alkalis எந்த அஃபெக்டும் ஆகாது காப்பர். Uses of copper, it is extensively used in manufacturing எலக்ட்ரிக் கேபிள்ஸ் அண்ட் அதர் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ். அதாவது எலக்ட்ரிக் கேபிள்ஸும் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸையும் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு காப்பர் யூஸ் ஆகுது. பிகாஸ் இட் இஸ் அ குட் கண்டக்டர், எலக்ட்ரிசிட்டியும் ஹீட்டையும் ஈஸியாக கண்டக்ட் பண்ணுறதுனால இது வந்து எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் அண்ட் எலக்ட்ரிக் கேபிள்ஸில் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் அன்டென்சில் கண்டெய்னர்ஸ், கலோரிமீட்டர்ஸ் அண்ட் காயில்ஸ். அன்டென்சில் கண்டெய்னர்ஸ், கலோரிமீட்டர்ஸ், காயில்ஸ் இதையெல்லாம் மேக் பண்ணுறதுக்கு காப்பர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ்டு இன் எலக்ட்ரோப்ளேட்டிங். இட் இஸ் காப்பர் இஸ் குட் எலக்ட்ரிக் கண்டக்டர், தட்ஸ் வை இட் இஸ் யூஸ்டு ஃபார் எலக்ட்ரோப்ளேட்டிங். இட் இஸ் அலாய்ட் வித் கோல்ட் அண்ட் சில்வர் ஃபார் மேக்கிங் காயின்ஸ் அண்ட் ஜுவல்ஸ். ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம ஜுவல்ஸ் மேக் பண்ணும்போது அது கூட கோல்டு ஜுவல்ஸோ இல்லை சில்வர் ஜுவல்ஸோ மேக் பண்ணும்போது அது பியோர் கோல்டு ஃபார்மேஷன்லாம் நம்ம எடுத்துக்க மாட்டோம், அது கூட ஒரு அலாய் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாகவே ஜுவல்ஸ் அண்ட் காயின்ஸ் மேக் பண்ணும்போது, கோல்டு ஜுவல்ஸோ காயின்ஸோ மேக் பண்ணும்போது என்ன ஆட் பண்ணுறாங்க, அலாயாக என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா காப்பர் தான் ஆட் பண்ணுறாங்க. தட்ஸ் இட். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.